பீகாரில் ஆட்சி மாற்றம், அதே முதலமைச்சர், காட்சியும் மாறி இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல் சீனிவாஸ் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். பீகாரில் பாஜகவோடு, அதாவது என்டிஏக்கு மீண்டும் திரும்பி இருக்கிறார் நிதிஷ். இது என்டிஏக்கு பூஸ்டப்பா அப்படின்றப்போ வந்திருப்பவர் நிதிஷ் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் சேர்த்து பார்க்குறப்போ இது பாஜகவுக்கு பிளஸ்ஸா மைனஸா? ஏற்கனவே இருந்த ஒரு பார்ட்ட இல்லாமல் போன இடையில இப்ப திரும்பவும் வந்திருக்கிறார். இப்ப இதுக்கு முன்னாலேயும் 2015 அங்க நிதிஷ்குமார் லாலுவோட சேர்ந்து சட்டப்பேரவை தேர்தல போட்டிட்டார். ஆனா அதே நேரத்துல 2019 நிதிஷ்குமார் பிஜேபியோட தான் இருந்தாங்க. பிஜேபியோட இருந்தப்போ நிதிஷ்குமார் 17 தொகுதியிலும் பிஜேபி 17 தொகுதியிலும் போட்டியிட்டது. பிஜேபி 17க்கு 17 ஜெயிச்சது, நிதிஷ்குமார் 17க்கு 16 ஜெயிச்சாரு. சோ அவங்க ஒரு லோக்சபா எலெக்ஷன்ல அலையன்ஸா இருக்கிறது அப்படிங்கிறது எப்போதுமே நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி கம்பைன் வெற்றிகரமாகத்தான் இயங்கி வந்திருக்கு. இது என்னன்னா ஐஎன்டிஏ கூட்டணி, இந்திய கூட்டணிக்கு ஒரு பெரிய செட்பேக். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிற ஒண்ணுக்கு பிள்ளையார் சுடி போட்டதே நிதிஷ்குமார். அது முதல் கூட்டமே பீகார்ல பாட்னால தான் நடந்தது. இன்னைக்கு யாரு அது இனிஷியேட்டிவ் எடுத்தாரோ அவரே இன்னைக்கு என்டிஏக்கு போயிட்டாரு. மிகப்பெரிய கொலாப்ஸ். இதுக்கு சில நாட்களுக்கு முன்னாலதான் மம்தா பானர்ஜி 42க்கு 42 நாங்க போட்டிடுவோம்னு சொன்னாங்க. அதே போல ஆம் ஆத்மி பஞ்சாப்ல இருக்க 13க்கு 13 ஆம் ஆத்மியை போட்டியிடும் சொன்னாங்க. சோ இந்திய கூட்டணி ரொம்ப ஷேக்காய் சிதறி கொண்டு இருக்கிறது. இதுல இது மகுடம் வச்ச மாதிரி இருக்கு. இதுல நிதிஷ் போவார்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அதுதான் கன்வீனியர் பதவி கூட அவருக்கு கொடுக்கப்படவில்லை, அல்லது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் முன்னிறுத்தப்படாததுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்றாங்களே. அது ரைட். அது இவர் போனதுக்கு அப்புறம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அவர் போயிருவார்னு தெரியும்னா அவர் தானே ஃபர்ஸ்ட் ஐஎன்டிஏ கூட்டினே பீகார்ல கூட்டினார். அப்பையும் கூடினாங்க, அப்பயே இவங்க எல்லாம் வந்தாங்க. நிதிஷ்குமார் கூட்டினா நாங்க வரமாட்டோம், அவரை நம்ப தகுந்த ஒரு அரசியல்வாதி அல்ல, அதனால அவர் கூட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஃபர்ஸ்ட் ஐஎன்டிஏ கூட்டணி இனிஷியேட்டிவ் எடுத்ததே நிதிஷ்குமார் தானுங்க. அப்ப எங்க போனாங்க? இப்போ நிதிஷ்குமார் அவர் போயிட்டு நான் ஒண்ணு சொல்றேன், அவர் எங்கே மாறிடுவாரோ அப்படிங்கிறப்போ சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஏன் விழுந்து போன் பண்ணாங்க. அவர் போனே எடுக்கல, அது வேற விஷயம். இவங்க ட்ரை பண்ணாங்க. ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒருத்தர் போனா போட்டு விட வேண்டியது தானே. ஏன் அவர் ரீடைர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணாங்க? இப்போ நிதிஷை தொடர்ந்து இப்போ உத்தவ் தாக்கரே மேலையும் கூட சந்தேகத்தின் நிழல் விழுந்திருக்கிறது அப்படின்றாங்க. இப்போ அவர் இருக்கல சார், இவங்க எல்லாம் இந்த சந்தேகத்தின் நிழல் நிஜம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாருமே ஏற்கனவே பிஜேபியோட பார்ட்னரா இருந்தவங்க தானே சார். இவங்க தானே சார் கடத்தி கொண்டு வந்தாங்க. இப்ப உத்தவ் தாக்கரே இருக்காருன்னா போற அந்த சட்டப்பேரவை தேர்தலில் எலெக்ஷன் வரைக்கும் ரிசல்ட் வரைக்கும் பிஜேபியோட இருந்தவர் தானே. ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு திடீர்னு இவர் காங்கிரஸ் பக்கம் போய் சேர்ந்தா, இல்ல காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸ் அவரை தூக்கிட்டு வந்தாங்க. அது ஆக்சுவலா ஒரு பட்டப்பகல்ல நடந்த ஒரு அரசியல் வழிப்பறி தான் சார். அவர் யாரோட சேர்ந்து ஜெயிச்சாரு? இந்த சட்டப்பேரவை பிஜேபியோட ஜெயிச்சு ரிசல்ட் வர வரைக்கும் கூட இருந்து, கூட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கழுத்தறுத்தது யாரு? எல்லாருமே நேற்று வரைக்கும் பிஜேபியோட இருந்த பார்ட்னர்ஸ் தானே. இவங்க கூப்பிட்டுட்டு அப்புறம் நம்பகத்தன்மை இருக்கிறவர் இல்லாதவர்னா பிஜேபியோட இருந்தவங்களை இவங்க ஏன் அழைக்கிறாங்க? நன்றி திரு கோலாகல சீனிவாஸ். இது இந்தியா கூட்டணி கரகலத்து போய் இருக்கிறது அப்படின்றத காட்டுகிறது அப்படின்ற பார்வையை வெளிப்படுத்தியிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.